வணக்கம் ஆபிரகாம். சிவகங்கை மாவட்டத்தில் 2 நாள் கள ஆய்வுக்காக தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் வருகை இருந்திருக்கிறார். முதல் நாள் நிகழ்வாக காரைக்குடிக்கு வருகை தந்த அவர் நூறடிச்சாலையில திமுக மற்றும் கூட்டணி கட்சி சார்பில் சிறப்பான வரவேற்பு வழங்கப்பட்டது. இதுல நாட்டுப்புற கலைஞர்களினுடைய தப்பாட்டம், கோலாட்டம், மயிலாட்டம், பொய்க்காலாட்டம், குதிரையிலாட்டம் என பல்வேறு நாட்டுப்புற கலைஞர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அதைத் தொடர்ந்து தற்போது வளர் தமிழ் நூலகத்தை சிவகங்கையில காரைக்குடியில முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரத்தினுடைய நிதியில வழங்கப்பட்டிருக்கு. குடும்பத்தாருடைய நிதியில வழங்கப்பட்டிருக்கு. அந்த நூலகம் 12 கோடி ரூபாய் மதிப்புள்ள கட்டிடத்தையும் 30,000க்கும் மேற்பட்ட நூல்கள் அந்த நூலகத்துல இருக்குது. அதனை தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் தற்போது திறந்து வைத்திருக்கிறாரு. இந்த நூலகத்துல 80,000 நூல்கள் வைக்க முடியும் கொள்ளளவு கொண்டது. தற்போது 30,000 நூல்கள் இதுல வைக்கப்பட்டிருக்குது. இந்த நூலகத்துல மேலும் தேவைப்படும் நூல்களை தன்னார்வலர்களும் தமிழ் ஆர்வலர்களும் பொதுமக்களும் வழங்கலாம் என அழகப்பா பல்கலைக்கழகத்தின் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்குது. இதனைத் தொடர்ந்து அழகப்பா பல்கலைக்கழகத்துல ஐயன் திருவள்ளுவர் சிலையை திறக்க உள்ளார் முதல்வர். அதனைத் தொடர்ந்து பல்கலைக்கழக மைய மண்டபத்துல பட்டமளிப்பு விழா மைய மண்டபத்துல நடைபெறும் நிகழ்ச்சியில் நூல் வெளியீட்டு விழாவிலையும் கலந்து கொண்டார் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். நாளை சிவகங்கையில் நடைபெறும் நிகழ்ச்சியில 50,000க்கும் மேற்பட்ட மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்க இருக்கிறார் ஆபிரகாம்.